தமிழ்நாட்டில் இருக்க 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாவே நம்முடைய உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி மேட்டுப்பாளையம் நகராட்சி, சிறுமுகை, காரமடை, வீரபாண்டி, கூடலூர் ஆகிய 4 பேரூராட்சிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான கிராமங்களை கொண்ட 17 பேரூராட்சிகளை கொண்டது. இத்தொகுதியில் மொத்தம் 2,51,847 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 1,25,559 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,26,782 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 6 பேர் உள்ளனர். இத்தொகுதி அதிமுகவின் ஆதிக்கம் உள்ள தொகுதியாக இருக்கிறது. இங்கு 7 முறை அதிமுகவும் காங்கிரஸ் 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வேட்பாளரை விட மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் OK சின்னராஜ் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதே திமுக வேட்பாளரை விட 25,000த்திற்கும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. மேட்டுப்பாளையத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் நீலகிரி மாவட்டத்தின் நுழைவு வாயிலாக அமைந்துள்ளது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. அடர்ந்த காடுகளும் வற்றாது ஓடும் பவானி நதியும் இத்தொகுதியை வளம் கொழிக்க வைக்கின்றன. வாழை, கரும்பு, தென்னை, பாக்கு, பலா, மலர்கள், காய்கறிகள், கறிவேப்பிலை என இங்கு விளைவிக்கப்படுபவை வெளியூர்களுக்கும் அதிக அளவில் அனுப்பப்படுகின்றன. அடுத்ததாக கைத்தறி நெசவு தொழில் நடக்கிறது. இங்கு 18 அரசு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்கங்கள் மற்றும் தனியார் கைத்தறிகள் என சுமார் 10,000த்திற்கும் அதிகமான குடும்பங்கள் கைத்தறி தொழிலையே நம்பியுள்ளன. இங்கு முற்றிலும் மனித உழைப்பால் தயாராகும் பட்டுச்சேலைகள் சர்வதேச அளவில் பிரபலமானவை. இங்கு ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பட்டு ரகங்கள் தயாரிக்கப்படுகின்றன. மொத்தத்தில் உழவும் நெசவும் இத்தொகுதியின் அடையாளமாக உள்ளன. இவை தவிர ஆங்காங்கே சிறு சிறு இரும்பு வார்ப்பு தொழிற்சாலைகள், பட்டறைகளும் இருக்கின்றன. தொகுதியை பத்தி விரிவா பார்த்தோம். இனி மேட்டுப்பாளையம் தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய MLA-வா போயிருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் MLA OK சின்னராஜ் அங்குள்ள தோலாம்பாளையம் என்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 61 வயதாகும் இவர் PUC வரை படித்துள்ளார். 1972ஆம் ஆண்டு அதிமுகவில் சேர்ந்த சின்னராஜ் தோலாம்பாளையம் கிளை செயலாளர், ஊராட்சி தலைவர், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளை வகித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்ற சின்னராஜ் 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் அத்தொகுதியை கைப்பற்றி தற்போது MLA-வாக இருந்து வருகிறார். மேட்டுப்பாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் OK சின்னராஜ் அதிமுகவை சேர்ந்தவர். தொடர்ந்து 2வது முறையாக இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் இந்த தொகுதிக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காராங்கிறது தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தேன், எதெல்லாம் நிறைவேற்றிருக்கேன், எதெல்லாம் நிறைவேற்றல, ஏன் நிறைவேற்றலன்னு OK சின்னராஜும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். ஆனால் இந்த ஆற்றிலிருந்து கோவை மாநிலம் அல்லது கோவை மாவட்டம், மாநகரம், பல்லடம் போன்ற பகுதிக்கெல்லாம் ஆற்றிலிருந்து குடிநீர் எடுத்து செல்கின்றார்கள். ஆனால் இந்த தொகுதிக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினரால் இந்த ஆற்றிலிருந்து ஒரு சொட்டு குடிநீர் தண்ணீர் திட்டத்திற்கான பணியை இந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்யவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊராட்சி உட்பட்ட முதல் முறையாக தேக்கம்பட்டி ஊராட்சி ஒரு மிகப்பெரிய ஊராட்சி. அதில் பன்னீர் பற்றாக்குறையை மனதில் கொண்டு அங்கு ஒரு திட்டத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவிடத்தில் மனு கொடுத்தோம். அதற்கு 3 கோடி ரூபாய் நிதியை அளித்தந்து அந்த திட்டம் இன்று நிறைவேற்றி பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதற்கு பின்னால் காரமடை பேரூராட்சிக்கு வளர்ந்து வருகிற ஒரு பேரூராட்சி, அதற்கு திட்டம் வேண்டும் என்று சொல்லி அதற்கும் ஒரு மனு கொடுத்தோம். இன்றைக்கு அந்த திட்டத்திற்கும் 13 கோடி ரூபாய் தந்து அந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேறும் இருக்கிறது. ஓரிரு மாத காலத்தில் அது பயன்பாட்டுக்கு வந்துவிடும்.
மேட்டுப்பாளையத்துலேருந்து பெரியநாயக்கம் பாலத்தோட 4 வழி பாதை போட்டால் நல்லா இருக்குங்க. போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப இடையூறாக இருக்குது. விவசாயிகள்லாம் எந்த பொருளும் கொண்டு போக வழி இல்லாமல் இருக்குது. 4 வழி பாதை பண்ணால் எல்லாரும் போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும். ஆக நீலம்பூர் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் 4 வழி சாலைக்கு நிதியை ஒதுக்கி அதுக்கு பணியை துவக்குங்கள் என்று மத்திய அரசாங்கம் தமிழக அரசுக்கு அறிவுரைப்படுத்தியும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதற்குண்டான பணியை துவக்காத காரணத்தினால், அந்த பணியில் கவனம் செலுத்தாத காரணத்தினால், தமிழக அரசிடத்தில் சென்று இந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்கள் என்ற அந்த பிரச்சனையை எடுத்து வைக்காத காரணத்தினால் அந்த 4 வழி சாலையானது இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டு அந்த ஃபைலை இன்றைக்கு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. 4 வழிச்சாலையாக மீதமுள்ள இந்த நரசிம்மநாயக்கன்புரத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வரை இருக்கிற சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதற்கு பின்னால் சொன்னதை செய்கிற அம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த துறையின் மூலமாக ஆய்வு பணி மேற்கொண்டு அரசு கெஜெட்டில், அதாவது அரசு இன்றைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள், ஜியோ ஆகியிருக்கிறது. இது மலை அடிவார பகுதி என்ற காரணத்தினால் வனவிலங்குகள் பிரச்சனையின் காரணமாக விவசாயம் செய்வதையே ஒரு பகுதி விவசாயிகளே, மலையோர விவசாயிகள் கைவிட்டு வருகின்றார்கள். ஆகவே இதை தடுப்பதற்கு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் எந்தவித பயனும் அளிக்கவில்லை. நிச்சயமாக அந்த அறுவடை சீசன் காலத்தில் யானைகள் தொடர்ந்து வந்து சேதம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. அகிழி வெட்டுகிற பணி இன்றைக்கு முழுமையாக முடிவுடைய அலையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை இருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் பாறைகள் வருகிற பொழுது அதை தாண்டி அந்த வனவிலங்கு வருவதை கூட அம்மாவுடைய கவனத்திற்கு சட்டமன்றத்தில் கொண்டு சென்றார்கள். அந்த கொண்டு செல்கிற பொழுது அதற்கும் நிதி கூடுதலாக வழங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றுக்கு 40 ரூபாய் என்று நினைக்கின்றேன். அதையும் வழங்கி தற்பொழுது அந்த திட்டத்தில் அந்தந்த பாறைகள் இருக்கிற இடத்துல கூட இன்றைக்கு ஆழப்படுத்தி ஓரளவுக்கு செய்திருக்கின்றனர்.